தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நடுவழியில் மெட்ரோ ரயில் நின்றிருக்கிறது. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம். தாயுமானவன், என்ன நடந்தது? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. சென்னை விமான நிலையம் முதல் விம்கோ நகர் வரைக்கும் செல்லக்கூடிய அந்த நீல வழித்தட மெட்ரோ ரயில்ல தான் தொழில்நுட்ப கோளாறு என்பது கண்டறியப்பட்டிருக்கிறது. இன்று காலையில விமான நிலையத்திலிருந்து விம்கோ நகருக்கு புறப்பட்ட மெட்ரோ ரயில் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் இருந்து உயர்நீதிமன்றத்தை நோக்கி சென்றது. குறிப்பா சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் இருந்து புறப்பட்ட அந்த ரயிலானது அடுத்ததாக உயர்நீதிமன்றம் செல்வதற்கு முன்னதாகவே சுமார் ஒரு 500 மீட்டர் தொலைவில் தொழில்நுட்ப கோளாறு கண்டறியப்பட்டு நடுவழியில நிறுத்தப்பட்டது. இதன் காரணமாக 20க்கும் மேற்பட்ட பயணிகள் ரயில்ல சிக்கி இருந்த காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. இதுல 10 நிமிடங்களுக்கு பின்னர் பத்திரமாக மீட்கப்பட்டு அருகில் இருக்கக்கூடிய உயர்நீதி மெட்ரோ ரயில் நிலையத்திற்கு நடைபாதையாக அனுப்பி வைத்ததாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. மின்சார கேபிள் பிரச்சனை காரணமாக மெட்ரோ ரயில் சேவையில பாதிப்பு ஏற்பட்டதால இத்தகைய தொழில்நுட்ப கோளாறு கண்டறியப்பட்டதாக முதற்கட்ட தகவல்கள் என்பது இருக்கின்றன. இருந்தபோதும் தொழில்நுட்ப வல்லுநர்களை அழைத்து இது தொடர்பாக ஆராய்ந்தால்தான் என்ன பிரச்சனையினால இது போன்ற பாதிப்புகள் ஏற்பட்டதாக கண்டறிய முடியும் என மெட்ரோ ரயில் நிர்வாகத்தின் தரப்புல தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில தான் இந்த குறிப்பிட்ட இந்த வழித்தடத்துல அந்த ரயிலானது மீண்டும் இயக்கப்படக்கூடிய காட்சிகள் இருப்பதாக அங்க இருக்கக்கூடிய மெட்ரோ ரயில் அதிகாரிகள் தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த நிலையில நீல வழித்தடத்துல தற்போது மெட்ரோ ரயில் வழக்கம் போல் இயக்கப்படுவதாகவும் ஏற்கனவே சென்னை சென்ட்ரலில் இருந்து பரங்கிமலை இயக்கப்படக்கூடிய பச்சை வழித்தடத்திலும் மெட்ரோ ரயில்கள் இயல்பாக இயக்கப்படுவதாக மெட்ரோ ரயில் நிர்வாகத்தின் தரப்புல தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆனாலும் கூட இந்த சிக்னல் பிரச்சனையின் காரணமாக இந்த குறிப்பிட்ட இந்த வழித்தடத்துல 7 நிமிடங்களுக்கு இயக்கக்கூடிய ரயில்கள் காலதாமதமாக மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படுவதாக பயணிகள் ஒரு குற்றச்சாட்டையும் தெரிவிச்சுக்கிறாங்க. தொழில்நுட்ப வல்லுநர்களை அழைத்து இந்த இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைக்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பயணிகள் எதிர்பார்க்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன்.